இவங்களோட குணங்கள், அதிசயங்கள் இப்படிதான் இருக்கும். இவங்களோட தோற்றங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சபையில இடம் இருக்கும். எல்லா சபையிலும், எல்லா உலக நாட்டு சபையிலும் இடம் இருக்கும். அதனால நம்ம இந்த வழிகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழன்று சொல்வதற்கு நிறைய பெருமை பண்ணோம். தமிழோட வழியில் தோன்றிய மற்ற மொழிகளாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் பெருமைப்படணும். சரிங்களா? அதான் நிறைய இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தமிழோட அருமையை சொல்லிட்டு போகலாம். நம்ம இந்து நிறைய சொல்லுவாங்க. நம்ம இந்து வேற, தமிழ் வேற. தமிழனோட வழிபாடு தான் இந்து வழிபாடு. சரியா? தமிழனோட பாரம்பரியம் தான் இந்து பாரம்பரியம். சரிங்களா? நீ தமிழன் சொன்னாலுமே இந்துன்னு தான் அர்த்தம். சரியா? இந்துவா தான் பேர் சூட்டியிருக்காங்க. இந்துவா தான் அடையாளப்படுத்தியிருக்காங்க. தமிழனை இந்துவா தான் அடையாளப்படுத்திருக்காங்க. நீ தமிழன் சொல்லிக்கலாம், நம்ம தமிழன் சொல்லிக்கலாம். ஆனா தமிழன் எங்க இருக்கான், எந்த அடையாளத்துல இருக்கானா? இந்து அடையாளத்துல தான் இருக்கான். சரியா? தமிழனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. ரிலீஜன்ல என்ன அடையாளம் தமிழனுக்கு கிடையாது, இந்து அடையாளங்க. ஏன்னா இந்துவோட பாரம்பரியத்தை தமிழனோட பாரம்பரியத்தை இந்துக்களாகிய எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழனோட பாரம்பரிய வழிபாட்டை எல்லாமே யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்துக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? தமிழை வேற இந்து வேறெல்லாம் பிரிக்க முடியாது. ஏன்னா நீ உன்னோட வழிபாட்டை வச்சுதான் நீ தமிழனா சரியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். உன்னோட வழிபாடு மாறிடுச்சுனாலுமே நீ தமிழெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? நீ இப்போ சாதாரணமாக நம்ம ரொம்ப வெளியெல்லாம் போக வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நம்ம பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஆந்திராவோ தெலுங்கு இது மாதிரி போகும்போது அவங்களோட வழிபாடு இந்துவோட வழிபாடு தான் வச்சுக்கோங்க. இந்த இந்துவோட வழிபாட்டிலேயே அவங்களோட வழிமுறை வேற மாதிரி இருக்கா கண்டுபிடிச்சிடலாம். இந்து தான், இந்தியர்கள் தான், ஆனாலும் வழிபாடு இந்த வழிபாடு இவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க டோட்டலா வழிபாட்டையே மாத்திட்டீங்கன்னா நீங்க யாரா இருக்க முடியும், என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்? எப்பவுமே தமிழோட வழிபாட்டில் தாங்க நீங்க எந்த இனம்னு பார்க்க முடியும். வழிபாடு மாறிடுச்சுன்னா நம்மளை யாரையும் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. வழிபாட்டில் தான் எல்லாமே இருக்கு. நீ தமிழன்னு சொன்னாலுமே உன் வழிபாட்டை வச்சுதான் நீ தமிழனா கண்டுபிடிக்க முடியும், தமிழன் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசிக்கிட்டே போனால் நிறைய பேசிட்டு போகலாம். ஒரு வழிகள்லேயே நிறைய இருக்கோம். சரி, அதுதான் நம்ம உலக கடவுள் முருகன் தான், சிவன் தான். சரிங்களா? இன்னைக்கு நாம் சாப்பிட்ருக்க அரிசி முதல் கொண்டு உணவு முதல் கொண்டு முருகப்பெருமானோட காலகட்டத்தில் கதிர்காமத்தில் முதல் சோதனை போட்ட இடம் தான் கதிர்காமம். சரியா? அதே போல் அடையாளங்கள் அதிகமாக உலகம் முழுக்க அடையாளங்கள் அதிகமாக உள்ள கடவுளாக யாருன்னா முருகனோட கடவுள் தான். சரிங்களா? அச்சரங்களாக இருக்கட்டும், 6 கோண சக்கரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மோட தமிழோட வழிபாட்டோட முறையிலிருந்து தான் மற்ற நாடுகள்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு. சரியா? நாம பகுத்தறிவர்களாக இருக்கிறோம், அவங்கெல்லாம் மனிதர்களாக அவங்க ரிலீஜனுக்காக இருக்காங்க. நாமும் தமிழர்கள் மட்டும் ஏன்னா பகுத்தறிவர்களாக இருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம அனுசரிச்சுட்டு போயிடுறோம். சரியா? எல்லாம் சரி பண்ணிக்கலாம், இது சரி பண்ணிக்கலாம், அது சரி பண்ணிக்கலாம், போக போக சரியாயிடும்ட்டு நம்ம அனுசரிச்சுட்டு போயிடும் தமிழர்கள் எல்லாமே. மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? இந்த உலகத்தோட அடிநாதமே நம்ம தான் தமிழர்கள் தான். சரியா? உலகத்தை எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது சகிப்புத்தன்மையோட பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழர்கள் தான். அந்த மாதிரி பெருசாக தமிழர்களை ரொம்ப எதையும் கொண்டு போயிட்டு மனசுக்குள்ளே இது பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு
இன்னியோட நிலைமை இது வந்து கலியுகம். கலியுகத்தில் வந்துட்டு யார் ஆள்வாங்கன்னு தெரியும். சரியா? இந்த உலகத்தை வந்துட்டு அந்த அளவுக்கான இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கு. தமிழன் வந்து நாம் அடையாளங்களை நம்ம பாதுகாக்கணும். தமிழோட வழிபாட்டை பாதுகாக்கணும். நீங்கள் தமிழோட வழிபாட்டை நீங்கள் போச்சிங்கன்னா நீங்கள் தமிழெல்லாம் சொல்லிக்க முடியாது. மொழி 1000 கற்றுக்கலாம். அதாவது மொழி எல்லாமே கற்றுக்கலாம். எல்லாமே கற்றுக்கிட்டு அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த மொழிக்காரன், என்னோட நாடு இதுதான் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, அந்த வழிபாட்டை வச்சு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? வழிபடுறத வச்சு அவன் அடையாளம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மொழியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. மொழி என்பது கலை. சரியா? நம்ம எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். 100 மொழி கற்றுக்கலாம். 100 மொழி இருக்கா, அந்த 100 மொழி கற்றுக்கலாம். ஆனால் வழிபாட்டை இயல்பாக கற்றுக்க முடியாது. வழிபாட்டை அந்த வழியில் உள்ளவங்க தான் அந்த வழிபாட்டை செய்ய முடியும். அப்போ வழிபாட்டை வச்சு தான் நம்ம வழி வந்தவங்க, இவர்கள் தமிழர்கள், இவர்கள் மலையாளிகள், இவர் தெலுங்கர்கள் அப்படின்னு என்னென்னா வழிபாட்டோட முறையில் வரும். இப்போ இவங்க எல்லாமே நம்ம இந்தியாவில் உள்ளவங்க அத்தனை பேருமே எதை வழிபடுறான்னு கேட்டால் தமிழனோட வழிபாட்டு முறையை தான் எல்லாமே வந்து வணங்குறாங்க. அதான் இந்துக்களாக வந்துட்டு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. இந்துக்களோட அடையாளம் தமிழோட வழிபாட்டு முறை தான் இந்துக்களோட அடையாளம். சரிங்களா? தமிழோட வழிபாடு அப்படின்னா அது இந்துவில் சேர்ந்துருக்கும். ஆனால் தமிழோட வழிபாடு இந்து அடையாளமாக போயிருக்கு. இவ்வளோதான். உன் அடையாளத்தை வச்சு தான் தமிழை கண்டுபிடிக்க முடியும். நீ செய்யக்கூடிய அந்த கலாச்சாரத்தை வச்சு தான் நீ வந்து தமிழனானது தெரியும். நீ வந்து வெளிநாட்டில் போயிட்டு மற்ற நாட்டில் போய் நீ வேட்டி சட்டை அணிஞ்சிட்டா நீ தமிழன்லாம் கிடையாது. தமிழன் எல்லாமே வேட்டி சட்டை அணியலாம். ஆனால் உன்னோட வழிபாட்டில் தான் தமிழனை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அங்கே போயிட்டு நேராக கற்பூரத்தை ஏற்றி வச்சு 2 அப்படியே தூக்கி காட்டினாலும் தமிழன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தமிழனோட பாரம்பரிய ஆதி வழிபாடு இந்த ஜோதி வழிபாடு தான். புரியுதுங்களா? இந்த ஜோதி வழிபாடு தமிழனோட அடிநாதத்துலேருந்து இருக்கு. உணர்வுலேயே இருக்காது. ஜோதி வழிபாடு தான் தமிழனோட வழிபாடு. நீ எங்கே சாமி கும்பிட்டாலும் கடைசியாக அந்த ஜோதியை வந்து காட்டணும். இந்த ஆராதனை என்றது எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழோட வழிபாடு தான். ரொம்ப முக்கியமாக நாம் வந்துட்டு கவனிக்கிறோம். சரிங்களா? தமிழன் என்பதுக்கு அடையாளம் உன்னோட வழிபாடு தான். மொழி கிடையாது. மொழி நீ எவ்வளோனா கற்றுக்கோ. மொழி நீ 100 மொழியை கற்றுக்கலாம். 100 மொழிக்கு அந்தந்த ஊருக்கு போயிட்டு நான் அந்த மொழி இந்த மொழின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இங்கே நீங்கள் வந்து ஆங்கிலத்தை கற்றுட்டு போயிட்டு நான் வந்து அமெரிக்காவில் போயிட்டு நான் ஆங்கிலேயன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நிறம் காட்டிடும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பேசக்கூடிய மொழிகளை அவ்வளோ சௌகரியமாக பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த நாட்டுக்காரனை அடையாளப்படுத்திக்கலாம். ஆனால் இதில் எங்கே நீங்கள் வந்துட்டு உங்களை அடையாளம் தெரியுன்னு கேட்டால் உங்கள் வழிபாட்டில் தெரிஞ்சிடும். தமிழரோட வழிபாட்டை தெரிஞ்சிடும் நீ தமிழன்றது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம அடையாளங்கள் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். நம்ம அடையாளங்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து வழிபட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட அடையாள வரலாற்றை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறோம். நமக்கு இன்னைக்கு யார் நமக்கு அடையாளம் கேட்டீங்கன்னா தமிழர்களுக்கு சிவபெருமானும் முருகனும் தான் நமக்கு அடையாளம். தமிழர்களுக்கு அடையாளம் சிவபெருமானும் முருகன் தான். உலகத்துக்கு அடையாளம் அவங்க தான். சரிங்களா? அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நீ உலகத்துக்கு அடையாளம் சிவன் தானே எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கதிர்காமத்தில் முருகன் தான் இருக்கார். சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழனி ஆண்டவர் தான் சைனாவில் இருக்கார். பல நாடுகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம விவசாய உணவு நாம் இன்னைக்கு வந்துட்டு பழ வகைகள் சாப்பிட்றோன்னா அது காரணம் யாருன்னா முருக கடவுள் தான்.
முருக கடவுள் காலகட்ட கட்டத்துல தான் நம்ம வந்துட்டு கதிர்காமத்தை விதைச்சு, கதிர்காம விதைச்சோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பழம், கனி, சாறு முதல் கொண்ட எல்லாமே வந்து விதைச்சு, அத வந்து நம்ம பருக ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் நம்ம படைக்கிறோம். பஞ்சாமிர்தம்னா பழங்களால ஆகப்பட்டது. சரிங்களா? இத நாம வந்து வரலாற்றுல நம்ம தெரிஞ்சுக்கணும். சார்ந்தா போல மனிதரோட நல்வாழ்வுக்காக புராணங்களையும், வரலாற்றுகளையும் அவங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாரி மாத்தலான்றது ஒரு வழிகள் இருக்கு. அதனால ஒரு நெறைய ஒரு வரலாற்றெல்லாம் வந்து நல்ல விஷயங்களுக்காக சில பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. புராணங்கள்ல பரிமாற்றம் நடந்திருக்கு. நெறைய ரிலிஜன்லயே நெறைய பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வரலாற்ற வந்து எடுத்து சித்தரிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களோட நல்லதுக்காக. தேவைப்படுது. அந்த தேவைப்படுறதுக்காக சில விஷயங்கள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கலியுகத்துல வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால வேண்டி காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள் நலனுக்காக ஒரு புராணங்கள வந்து அவங்களுடைய இதுவுக்காக சித்தரிச்சுக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா வரலாற்றுன்றது வந்து இருக்கு. எழுதப்பட்ட வரலாற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதேபோல முருகனோட வரலாற்று வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அவரோட வரலாற்றை நாம தேடி கண்டுபிடிக்கணும்னா நிறைய நம்ம வந்து எழுதலாம். இன்னைக்கு பார்த்தா சங்க இலக்கியத்துல நம்ம கொண்டு போகணும்னு கேட்டீங்கன்னா முருகனை பத்த வரலாற்றுகள் நிறைய இருக்கும். முருகனுக்கு ஒரு ஒரு வரலாறே இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா முருகனுக்குன்னு இலக்கியத்திலேயே அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதனால இன்னைக்கு உலகத்தை நாம தேடணும்னா முருகனை தேடினா போதும், உலகத்தை நாம தேடிடலாம். சரிங்களா? அதுதான். நாம வந்து நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்ம அடையாளங்கள் இருக்க பாருங்க, நம்ம அடையாளங்கள பாதுகாக்கணும் முதல்ல. நம்ம அடையாளம் ரொம்ப முக்கியம். அடையாளத்த வச்சு தான் எல்லா இடத்துலயுமே இடம் உண்டு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு அடையாளம், நாளைக்கு ஒரு அடையாளம், நாளன்னைக்கு ஒரு அடையாளம்னா அவங்கள வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னோட அடையாளம் இதுதான்னா, இந்த அடையாளத்தை வச்சு தான் நீ யாரு, உன்னோட குணம் என்ன, உன்னோட தோற்றம் என்னன்றது ஒருத்தரோட அடையாளத்தோட இதிகாசத்தை வச்சு தான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதனால அடையாளத்தை முதல்ல பாதுகாத்து. நீங்க தமிழரா? தமிழரோட அடையாளம் என்ன? சிவன், முருகனா? முருகனை பாதுகாத்துக்குங்க. சிவனை பாதுகாத்துக்குங்க. அதான் உங்களோட அடையாளம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயமா நம்ம சொல்லணும்னா, நீங்க அந்த கேள்வி கேட்டது நான் நிறைய சொல்றேன். இந்துக்கள் வேற, தமிழர்கள் வேற இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தமிழர் என்ன வழிபடுறானோ, ஜோதி வழிபடுறானோ, அதே ஜோதி யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் இந்துக்கள் தான். தமிழோட வழிபாட்டை தான் அவங்க வழிபடுறாங்க. தமிழர்களோட வழிபாட்டை தான் இந்துக்களாகி எல்லாம் வழிபடுறாங்க. இந்துக்கள்ன்றத விட தமிழர் வழிபாடு தான் இந்து வழிபாடு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்து வேற, தமிழர் வேறலாம் கிடையாது. தமிழரோட வழிபாடு, தமிழரோட கலாச்சாரம், தமிழரோட பாரம்பரியத்தை தான் இந்துக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை பார்த்து அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழரோட அடையாளத்தை வச்சு நம்ம தெரியும். நம்ம தமிழர்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தா ஜோதி வழிபாடு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல போனாங்கன்னா வந்து கடவுளை கும்பிடணும்னு கேட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஏகாமலத்தை போவாங்க. ஒரு குச்செல்லாம் போட்டு விறகெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணி கடவுளுக்கு வந்துட்டு பிரார்த்தனை செய்து வந்து ஜோதி வழிபாடு. சரிங்களா? இதே தான் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லெண்ணெயும் இந்த நெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வச்சு நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதே ஜோதி வழிபாடு பண்ணுறோம். இந்த ஜோதி வழிபாடு பண்ணதால் நமக்கு என்ன நேருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லெண்ணன்றது வந்து நாம் நாசி வழியாக போகும்போது, நம்ம வந்துட்டு உடல் வழியாக போகும்போது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த சூனியம் வந்து தன்னால் விலகிடும். சரிங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோதி என்னன்னா அந்த ஜோதியில் என்ன இருக்குன்னா, அந்த ஜோதியில் வந்து புடமாகி வரும் பார்த்தீங்களா, அந்த உடைய ஜோதியை வந்து சுடர் விட்டு எரியும் போது, அந்த சுடர் விட்டு வரக்கூடிய அந்த ரேடிஷனு நாம் நாசி வழியாக பிராணாயம் வழியா நாம வந்துட்டு உள்ளுக்கு இறங்கி உள்ள இருக்கக்கூடிய அனைத்து நாடிகளையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவோம். தமிழனுக்கு அவ்வளோ அறிவு உண்டு. சரிங்களா? ஒரு வழிபாட்டிலையும் தமிழனோட வழிபாட்டில் அவ்வளவும் அறிவியல் சார்ந்து இருக்கு. மனிதருக்கு தேவையானது இருக்கு. சும்மா விளையாட்டா மூட நம்பிக்கை கிடையாது. தமிழோட வழிபாடு மூட நம்பிக்கையே கிடையவே கிடையாது. தமிழோட வழிபாட்டில் அறிவியல் சார்ந்து இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. சரியா? இந்த பகுத்தறிவு தான் நம்ம தமிழர்கள்.
சரியா? பகுத்தறிவு என்னென்ன நாம எல்லாருக்குமானது. சரியா? நாம பகுத்தறிவுனா ஒன்று சார்ந்தது கிடையாது, எல்லாமே பார்த்து. அதனால தான் நாம் வந்து தமிழர்களை வந்து முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களை நம்ம மதிக்கிறோம். அவன் நல்லவனா கெட்டவனா நம்ம பார்க்கறது கிடையாது. தமிழர்கள் மனிதர்களை மதிப்பாங்க. இன்னொன்று, தமிழர்கள் முதல்ல சைவர்கள், பகுத்தறிவாளர்கள். எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது தமிழனுக்கு தெரியும். இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா நம்ம உடலுக்கு கேடு, இது சாப்பிட்டா உடலுக்கு தோஷம். அப்போ இது சாப்பிடக்கூடாது தமிழருக்கு தெரியும். தமிழரோட உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சைவ உணவு தான் தமிழரோட உணவே முதல்ல. இதை தமிழை மறந்துட்டான். எப்போ மறந்தாங்கன்னா ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா எல்லாம் தமிழர்கள் எல்லாம் சைவர்களாக தான் இருந்தாங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்துட்டு மாமிசம் உண்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து அது அகராதியே இருக்காது. நாமளாம் எழுதுனா உண்டு. இப்போது இவங்க இந்த காலகட்டத்தில் மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படின்னு இப்போ எழுதலாம். அப்போ இருக்கக்கூடிய நூலில் தான் கிடையவே கிடையாது. தமிழர்கள் வந்து எந்த தமிழனும் வந்து மாமிசம் சாப்பிட்ட தமிழன் கிடையாது. ஏன்னா அவங்களாம் பகுத்தறிவாளர். அத்தனை பேரும் பகுத்தறிவர்கள். அவர்கள் சில தமிழர்கள் பகுத்தறிவர்கள். அதனால அவர்கள் வந்துட்டு எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க. எல்லாமே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போது யாரும் பகை கிடையாது. அந்த அளவுக்கு தமிழனோட பாரம்பரிய கலாச்சாரம் வழிபாட்டு முறை வந்து தமிழனோட தான். அதுக்கப்புறம் தான் இந்துக்கு வருது. சரியா? இந்துக்கள் யாருன்னு கேட்கறது வேற. ஆனால் தமிழனோட வழிபாடு தான் இந்து வழிபாடு. சரியா? இந்து வழிபாடு யாரோட வழிபாடுனா தமிழர் வழிபாடுன்னு தான் சொல்லணும். இந்துக்கள் யார் என்றால் தமிழர்கள். தமிழோட வழிபாடு தான் இந்துக்கள் வழிபட்டு இருக்காங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் போகணும்னா, நம்ம இந்துக்களோட வழிபாடு அறிவியல் சார்ந்த வழிபாடு. இந்து வழிபாடு மூடநம்பிக்கை கிடையவே கிடையாது. சரியா? மூடநம்பிக்கையா ஒருத்தன் வந்து சொல்றேன்னா தமிழனுக்கு தெரியாது, உண்மையான தமிழனுக்கு தெரியும் இது வந்து அறிவியல் சார்ந்திருக்கு. சரிங்களா? அது நாமோட மக்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு தெரியும் இது அறிவியல் சார்ந்த விஷயங்கள். இப்போ யோகா எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்க. இந்த யோகா நாம் இப்போ கையெடுத்து ஒரு குமுறன்னு சொல்லும் போது கையெடுத்து நம்ம இங்கே வைக்கும் பொழுதே நம்மளோட சக்திகளை வந்து ஒன்றாக்குறோம். நம்ம நின்றுக்கிட்டு இப்படி கும்பிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ளே வரும். சரிங்களா? அப்போ நின்றுக்கிட்டு நீ வந்து கும்பிட்றன்னு கேட்டால் பயிற்சி நடந்துருக்கணும். ஆனால் நீ ஒரு கடவுளோட கோயிலில் கொண்டு போயிட்டு நம்ம கையெடுத்து நம்ம வணங்குறோம் பொழுது நம்மளோட சிந்தனையை வந்து உருளைப்படுத்துகிறோம். எப்படி? கையினால். எப்படி? சாந்தமாக நம்ம கும்பிடும் போது பார்த்தீங்கன்னா சாந்தமாக கையெடுத்து கும்பிடும்போது சாந்தம் அதில் வந்துடும். உருளைப்படுத்துறது அப்படி வந்துடும். இறுக்கி போகக்கூடாது கையை. இருக்குன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இருக்குன்னா என்ன ஆகும்? மனதில் சூன்யம் இருக்குன்னு அர்த்தம், அடங்கலைன்னு அர்த்தம். இருக்கக்கூடாது. கையெடுத்து கும்பிடணும். எப்படி? கை கூப்பி கும்பிட்டோம்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து உருளை ஆகிடும். மனது நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் உருளை ஆகுது. அந்த உருளையாகும் போது நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைச்சிருது. சரிங்களா? வழிபாட்டிலே அறிவியல் இருக்கு, நம்ம உடல் தன்மை இருக்கு. நீ யோகா பண்றோம். சரியா? யோகா பண்ணியா உடல் பயிற்சி தேவையில்லை. ஆனால் நீ யோகா பண்ணிட்டு உடல் பயிற்சி செய்யலாம். இந்த யோகா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இருக்கக்கூடிய மண்டலங்கள் நம்ம உடல் நாடிகள் அத்தனையும் வந்து ஆக்டிவேட் பண்றது தான் அந்த வேலை. நம்ம உணர வைக்கிறது தான் இந்த யோகாவோட வேலை. சரிங்களா? அப்போது நாம் வந்து தினமும் நம்ம யோகா பண்ணணும்னா தினமும் நம்ம யோகா பண்ணணும்னு வச்சுங்க, நம்ம உடல் தன்மையை நாமளே அறிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தமிழர்களோட கலை. சரியா? தமிழரோட பகுத்தறிவு. நம்ம தமிழோட பகுத்தறிவு தான் இந்த கலைகள் எல்லாம். சரியா? அதனால் தமிழர்களோட பாரம்பரியமாக இருக்கட்டும், அவரோட வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், அத்தனையுமே வந்து அறிவியல் சார்ந்து நம் நலனை சார்ந்து தான் இருக்கும். தமிழோட வழிபாட்டை தன் நலனை சார்ந்து இருக்கும், மக்கள் நலனை சார்ந்து இருக்கும், உலக நலனை சார்ந்து இருக்கும். தமிழோட வழிபாட்டை எடுத்தோம்னா உலக நலனை சார்ந்து தான் மக்கள் அந்த வழிபாடு இருக்கும். அதனால நம்ம அடையாளங்கள் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும்னா நம்ம அடையாளங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனும் முருகனும் தான் நம்ம அடையாளம். சரிங்களா?
அதனால வந்து நம்ம தமிழர்கள் அத்தனை பேரும் எல்லாம் தமிழனு கிடையாது. நீ தமிழனா அப்படின்னா நீ என்ன வழிபாடு பண்றது தான் முக்கியம். நீ எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி, ரிலிஜன் இல்லாம நான் வந்துட்டு எந்த மதமும் சார்ந்து இல்ல. எனக்குன்னு எந்த ஒரு ரிலிஜனும் கிடையாதுன்னு போய் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. எந்த ரிலிஜன் இருந்தா தான் உலக நாட்டுல எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்கும். ரிலிஜன் இல்லாம எந்த உலக நாட்டுல அங்கீகாரம் கிடையாது. சரிங்களா? இந்த ரிலிஜன், இந்த உடைய வழி, இதை கடைபிடிக்கக்கூடியவங்க, இவங்களோட குணங்கள், அதிசயங்கள் இப்படிதான் இருக்கும், இவங்களோட தோற்றங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சபையில இடம் இருக்கும். எல்லா சபையிலும், எல்லா உலக நாட்டு சபையிலும் இடம் இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த வழிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அநேகமான அற்புதங்கள் இருக்கு. ஏன்னா மொத்தம் 18 புராணங்கள் எழுதுனாங்க இல்லைங்களா? இந்த 18 புராணங்கள்ல மிக மிக சிறந்த புராணம் எந்த புராணம் கேட்டீங்கன்னா வந்து கந்த புராணம் தான். முருகனோட வரலாற்று தான் முதல்ல வந்து நின்னது. ஏன்னா முருகனோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. அத்தனை இடத்துல முருகனோட அடையாளங்கள் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிலத்தோட பேர் குமரன் இல்லையா? முதல்ல நமக்கு விவசாயத்துக்கு விதை கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான். விவசாயத்துக்கு விதையும் கொடுத்து கனி சொல்றோம் இல்லையா? அதாவது வந்து இந்த பழம், அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சாமிர்தம் வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ பஞ்சாமிர்தத்தில் என்ன இருக்கும்? பழ வகைகள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எதுக்காக படைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அவர் கொடுத்த விதை தான். அது எப்போ கொடுக்குறாருன்னா அது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எந்த காலகட்டத்தில் கொடுக்குறான்ட்டு. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் சைவர்கள்ன்றதுல நான் இது சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இதை வந்து சோதிச்ச இடம். அதாவது நெல்லை வந்து கொண்டு போய் பயிர் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பயிர் வந்து வைக்கிறதுக்காக விவசாயம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையை கொண்டு போய் எங்கே சோதிக்கிறாங்கன்னா கதிர்காமம் கதிர்காமம் எங்கன்னா இலங்கையில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல தான் முதல்ல வந்துட்டு நம்ம விவசாயம், அதாவது வந்து காய் கனி, சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட இந்த உணவுகள் நம்ம மனிதருக்கு தேவையான உணவுகள் முதல்ல எங்க வந்து சோதிக்கப்பட்டதுன்னா வந்து கதிர்காமத்துல முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து விதையை கொடுக்குறாரு. அந்த விதையை வந்து அகத்தியர் பெருமான் கிட்ட, அகத்தியர் என்ன பண்றாரு கேட்டா நேராக கொண்டு போய் நாம கதிர்காமத்துக்கு போறாங்க. கதிர்காமத்துக்கு போய் சரியான இடம் இதுதான், இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு கதிர்காமத்தில் தான் அந்த விதையை போடுறாங்க. அந்த விதையை போட்டோன்னு விளைச்சல் வருது, அதுக்கு விதை கதிர். சரிதான்? இந்த கதிர்காமத்துக்கு தான் முதல்ல விதையை போட்டு அதில் ஜெயமாக்குறாங்க. ஜெயமாகி அங்கே தான் பழம் காய் கனி சாரமாகுது. சரியா? அதுக்காக தான் முருகனுக்கு வந்து பஞ்சாமிர்தம் படைக்கிறது. ஏன்னா அவர் கொடுத்தது தான் இந்த காய் கனி சாரம் இதெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி கதிர் நெல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இது யார் கொடுத்ததா? முருகப்பெருமானோட காலகட்டத்தில் வந்து நம்ம கொடுத்தது தான். இந்த காய் கனி ஒரு விதை உள்ளது அத்தனையும் முருகப்பெருமான் கொடுத்தது. ஏன்னா அவருக்கு படைக்கும் கடவுள் அவர். சரிங்களா? நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நிறைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எதுக்கு முருகனை வந்து இன்னமும் வழிபடுறாங்க, எல்லா இடத்துலையும் வழிபடுறாங்க. என்ன கேட்டால் எல்லா ரூபத்துலேயும் முருகன் இருக்காரு. அவர் தான் கிங்கு. சரிங்களா? அவர் தான் எல்லாருக்குமான கடவுள். நீ என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் அவர்கிட்ட கேட்டது கிடச்சிடும். சரிங்களா? படைக்கக்கூடியது. ஏன்னா நெல் கதிர் காய் கனி சாரம் இதெல்லாம் வந்து அவரோட காலகட்டத்தில் அவர் நம்ம தமிழர்களுக்காக நம்ம உலக மக்களுக்காக இதை பயன்படுத்தி முதல்ல சோதிச்சாரு. கதிர்காமத்தை சோதிச்சு மக்களுக்கு கொடுக்கும் போது இந்த மக்கள் மூலயமா வந்து பல நாடுகளுக்கு கொண்டு போறாங்க. முருகன் உலகத்தை சுற்றி வந்தான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? அது இருக்குதான். இந்த காய் கனி சாரம் இந்த நெல் பயிர்களை கொண்டு போய் உலகம் முழுக்க மக்கள் அத்தனை பேருமே வந்து இந்த உணவு சைவ உணவு சாப்பிடணுன்றதுக்காக இந்த உலகம் முழுக்க கொண்டு போறாரு. இந்த பழ வகைகளை உலகம் முழுக்க கொண்டு போறாரு முருகப்பெருமான். உலகம் முழுக்க கொண்டு போய் எல்லா இடத்துலையுமே ஜெயமாக்குறாரு. சரிங்களா? எல்லா இடத்துலையுமே ஜெயமாக்குறாரு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனாவில் கும்பிட்டு இருக்க பாபிலோன கடவுள் யார்? பழனி ஆண்டவர் தான்.
இந்த பழனி பகவானை தான், பழனி ஆண்டவரை தான் அங்கே வந்து பாபிலோன்ன்ற கடவுளாக வந்து நம்ம சைனாவில் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? எல்லா இடத்துலையும் முருகன் இருக்காரு. இந்த ஆறு கோணம் இருக்க தெரியுமா? இந்த ஆறு கோணம் யாரோட இதுன்னு கேட்டீங்கன்னா வந்து முருகனோட சக்கரம் தான் ஆறு கோணம். இந்த ஆறு கோணம் எல்லாமே இந்த ஆறு கோணம் தான் வணங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது முருகனோட வழிபாடு தானே அவங்களுக்கு தெரியாது. தெரியாமலே அவங்க வழிபாடை வந்து வச்சுட்டு வணங்குறாங்க. சரிங்களா? முருகன் வந்து எல்லா உலகத்துலேயுமே இருக்காரு. இன்னைக்கு உலகத்தில் வழிபடுறாங்கன்னா அவங்கவுங்க வேற வேற உடைய வகையில் வழிபடுறாங்கன்னா எல்லாமே முருகனை தான் வழிபடுறாங்க. இதில் நீங்கள் நிறைய விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய முருகனை பற்றின விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். வந்து இப்போது கதிராக இருக்கட்டும், இப்போ கதிர்ன்ற உடைய விவசாயம் வந்து கதிர்காமத்தில் போட்டு இன்றைக்கி கதிர்காமம் வந்து கதிர்காமத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ரிலிஜன் சார்ந்த விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். சரிங்களா? நமக்கு என்ன முக்கியமோ நம்ம முருகக்கடவுள் என்ன ஒரு விஷயமோ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா முதல்ல இடம் பார்த்தீங்கன்னா வந்து கதிர்காமம் தான். அதுக்கு முன்னாடி கடல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தான் கடல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தென்னாடு அதுதான். தென்னாடு சார்ந்து தான் வந்து நம்ம தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து தென்னாடோட சார்ந்து இருக்கிறது தான். சரிங்களா? இந்த இடத்துல வந்து கடல் இல்லாத இருக்கும் போது வெறும் மலைகளாக இருக்கும் பொழுதும் வந்து போட்ட இடம் தான் வந்து கதிர்காமம். சரிங்களா? இந்த கதிர்காமன்றது வந்து இலங்கைக்கும் நம்ம தமிழகத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. தென்னாட்டோடு சேர்த்து தான் அது வரும். கதிர்காமெல்லாம் தென்னாடோடு சேர்த்து வர்றது தான் அது. அதனால் முதல் சோதிச்ச இடம் அந்த இடம் தான். அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேருக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருக்கும். திருச்செந்தூர் இருக்க பார்த்தீங்களா? அந்த திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ திருச்செந்தூருக்கு பாருங்கள். அந்த திருச்செந்தூர் வந்து நம்ம இருக்கக்கூடியது மேட்டு பகுதி. சரிங்களா? அந்த திருச்செந்தூரில் வந்து நம்ம மேட்டில் தான் நிற்கிறோம். அப்போது போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து அந்த நகரத்தை வந்து ஒரு மலை மறைச்சிருக்கும். கவிஞ மலைன்ற ஒரு மலை வந்து நான் அந்த நகரத்தை மறைச்சிட்ருக்கோம். அப்போது வந்து நம்ம படை வீரர்கள் சொல்லுவாங்க வந்துட்டு இந்த நகரத்தை வந்து மலை மேலே ஏறி நம்ம போனோம்னா நம்ம படை வீரர்கள்லாம் ரொம்ப கழிச்சு போயிடுவாங்க. அப்போ நம்ம இந்த என்ன செய்வது முருகானமோ அவர் ரேடிஷனோட சக்தி உள்ள வேல் சொல்லக்கூடியது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஏவுகணையெல்லாம் அப்போது அதை விட பல மடங்கு நம்மக்கிட்ட வந்து அறிவியல் சார்ந்து இருந்தது. யாரும் முருகன்கிட்ட வந்து அறிவியல் சார்ந்த கருவிகள் அப்போவே இருந்திருக்கு. அப்போ என்னென்னா இப்போ பாருங்கள், இப்போ ஏவுகணை அடிச்சுட்டு திரும்ப வந்து கொண்டு வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது அப்போவே இருந்திருக்கு அவரோட ரேடிஷன் பவர். அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் வந்து அந்த அவரோட வரலாற்றை சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கவரக்கூடிய வரலாற்றுலாம் இருக்காது. என்னென்னா அப்போவே வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷனில் வந்து ஒரு விஷத்தன்மையை வந்து போட்டுருவாங்க. இந்த மாயின்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களோட சூரபத்மனோட ஆதரவுன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா வந்து மாயை என்பது வந்து சூரபத்மனோட தாய். ஏன்னா அவங்க வந்துட்டு சூரபத்மனோட இல்லை, அவங்க வேற ஒரு நகரத்தில் இருக்காங்க. ஏன்னா நாம் வந்து அதை நாம் அப்படி எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மாயை என்பது வேற நகரத்தில் உள்ளவங்க. அப்போ வேற நகரமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க விட்டு போய் கேட்குறாங்க. கேட்கும் போது அவங்க ஒரு ஆயுதம் அவங்களோட பானம்ன்ற ஆயுதம் கொடுக்குறாங்க. அந்த ஆயுதத்தை வந்து கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா வந்துட்டு எல்லா மனிதர்களும் வந்துட்டு மயக்கடிச்சு அவங்களோட இதுவை வந்துட்டு காலமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நாட்டையும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சூரபத்மனோட தரப்புல இருந்து வருது. அப்போ மாயை கொடுக்கக்கூடிய அந்த ரேடியேஷனை பவரை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இருக்கக்கூடிய இப்போ கடல் இருக்கக்கூடிய இடத்துல சண்டை நடந்துருக்கு. அங்கே போடுறாங்க. போடும் பொழுது முருகப்பெருமானை கவனிக்கிறாரு. கவனிச்சோன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை திரும்ப அனுப்புகிறாரு. அனுப்பும் போது என்னன்னா மயக்க அடித்தவங்க அத்தனை பேரை எழுந்துக்கிறாங்க. ஏன்னா அப்போவே இந்த ஆயுதங்கள் அந்த காலகட்டத்திலே இருந்தது. எது இப்போ இருக்கக்கூடிய அணு ஆயுதம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லாம் அந்த காலத்துலேயே அந்த மாதிரி ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க முருகன் காலத்திலேயே. இன்னொன்று நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா முருகன் காலகட்டத்தில் கடல் வருது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியேஷன் பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் போட்டு அடிச்சிருக்காங்க. எல்லா ஆயுதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இடம் வந்துட்டு விஷத்தன்மை வந்து பூமிக்குள்ளே வந்து இது அப்படியே போச்சுன்னா விஷத்தன்மை ஆகுன்றதுக்காக என்ன பண்ணாங்க மக்களால் வந்துட்டு
இதுக்கான ஒரு பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். மக்களுக்கு அந்த ரேடியேஷன் தாக்க ஆரம்பிச்சுன்னா, மக்களால வந்து சிறப்பா வந்து இருக்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கடல உருவாக்குறாங்க. கடல் வந்துட்டு தன்னால வந்தாலும் இல்ல உருவாக்கப்பட்டது தான். முருகன் காலத்துல உருவாக்கப்பட்டது தான் அது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கடல உருவாக்குறதுக்காக எங்கெங்கெல்லாம் போர்கள் நடந்ததோ, அந்த இடத்துல வந்து கடல உருவாக்குறாங்க. அந்த கடல் உருவாக்கப்பட்டது தான் இப்ப இருக்கக்கூடிய கடல்கள் எல்லாமே. ஏன்னா, கடல்கள் உருவாகக்கூடிய இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேஷனோட சக்தி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு விஷத்தன்மைய வந்துட்டு ஒரு உப்பால தான் வந்துட்டு முறிக்க முடியும். சரிங்களா? அந்த ஒரு ரேடியேஷன் அதாவது அங்க இருக்கக்கூடிய விஷத்தன்மை, வங்க விஷங்கள வந்துட்டு உப்பால மட்டும் தான் அத முறிக்க முடியும். உப்பால மட்டும் தான் விஷத்த வந்துட்டு இதுவா இருக்கும். அத மாரி வந்துட்டு அந்த திருச்செந்தூர்ல நடக்கப்பட்ட அந்த போர்னால ஏற்பட்ட அந்த காரணத்தால மக்களுக்கு